உலகம் உன்னை மாற்றுகிறதா அல்லது பரிசுத்த ஆவியானவர் உன்னை மாற்றுகிறாரா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் சரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. அன்பானவர்களே, இன்று உலகம் எங்களைப் போல மாறிவிடு என்று அழைக்கிறது. ஆனால் தேவன் என்னைப் போல மாறிவிடு என்று அழைக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது போதாது. மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகாவிட்டால் வாழ்க்கை மாறாது. பரிசுத்த ஆவியானவர் உன் மனதை மாற்றும் போது உன் சிந்தனை மாறும், உன் பேச்சு மாறும், உன் ஆசைகள் மாறும், உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். இரட்சிப்பு ஒரு நிகழ்வு, ஆனால் மறுரூபமாகுதல் ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை. தேவன் உன்னை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுவதற்காகவும் இரட்சித்தார். உலகம் உன்னை அதன் வடிவத்தில் வார்க்க முயற்சிக்கும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன் மனதை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறாயா? முதலில் உன் மனம் புதிதாக வேண்டும். உலகத்திற்கு ஒத்தவனாக அல்ல, கிறிஸ்துவை போன்றவனாக வாழ்வோம். ஆமென்.